அவனே இப்போ பல டென்ஷன்ல இருக்காமா. எதையும் தெளிவா யோசிக்கிற நிலைமையில அவன் இல்ல. இந்த குழப்பமெல்லாம் அடங்கி அவன் நிதானமாயிட்டான்னு வையே, கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் அவன் ஏத்துக்குவாமா. அது எப்பப்பா நடக்கும்? 3 மாசம் 6 மாசம்? அது வரைக்கும் இந்த வேலை எனக்காகவும் கல்பனாக்காகவும் காத்துட்டு இருக்குமா? கல்பனா அவங்க சொன்ன டேட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியே ஆகணும். கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என் வேலையை அன்னைக்கு குடுக்கறேன்னு அவளால கை மாத்தில விட முடியாது. வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே அவ இந்த வேலையை விட்டு கொடுத்தாதான் உண்டு. அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதானே கல்பனாவும் அதை செய்வா. அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அண்ணி. கல்யாணமும் நடக்கணும், அந்த வேலையை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க தம்பி அதுக்கு உத்தரவாதத்தை கொடுத்தாதானே நான் நம்பிக்கையா அந்த வேலையை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும். கல்பனா, நீ டிமாண்ட் பண்றது நியாயம்தான். எனக்கு உன் மேல கோவமோ வருத்தமோ இல்ல. எனக்கு கோவம் எல்லாம் அந்த அருண் மேலதான். பாலா சார் யாரு? அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா அருண் என் கூட பிறந்த தம்பி, அக்கா வாழ்க்கை முக்கியம் நினைச்சிருந்தா அவ இதை ஏத்துக்கணுமா வேணாமா? அக்காவுக்காக இத கூட செய்ய முடியலன்னா அவெல்லாம் என்ன மனுஷன்? வித்யா, உன் சந்தோஷம் தான் உனக்கு பெருசுன்னு நீ சுயநலமா யோசிச்சுட்டு இருக்க. கூட பிறந்தவன் அக்காக்காக எது வேணாலும் செய்யலாம் தான். ஆனா நீ உன் வேலைக்காக நீ அவனோட வாழ்க்கையவே விலையா கேட்கற. அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை அவன் எது பண்ணு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீ ஆசைப்பட்ட மாதிரி வேலை கிடைச்சு நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்ப. ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையில மாட்டி விட்டுட்டு அவன் காலம் முழுக்க கஷ்டப்படணுமா? சுந்தர், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே முழு விருப்பத்தோடையும் முழு மனசோடையும் தான் செஞ்சுக்கிறாங்களா? இது சரியா வருமா வராதாங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். கால போக்குல அது எல்லாமே சரியாயிடும். அருணுக்கு இஷ்டம் இல்லைனாலும் பெரியவங்க சொல்றாங்களேன்னு கொஞ்சம் இறங்கி வரணும். வித்யா, கல்பனா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா இந்த 3 பேரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். அத புரிஞ்சுக்காம அவன் பிடிவாதம் பிடிக்கிறது தப்புடா. அண்ணி, நீங்க பேசுறதுதான் தப்பா இருக்கு. அருண் மேல நீங்க அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பாசத்துக்கு விலையா நீங்க சொன்னதுக்கெல்லாம் அவன் தலையாட்டணும்னு எதிர்பார்க்கறீங்க. அம்மாவோட அன்புங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறது. நான் சொல்றதான் கேட்கணும்னு அதிகாரம் பண்ணீங்கன்னா அந்த அன்புக்கு அர்த்தமே இல்ல. நீ சீதா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன கொடுமைக்காரி அம்மான்னு கூட சொல்லிக்கோ. அதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பிள்ளைங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இப்ப உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தப்பா தெரிஞ்சாலும் நாளைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழும்போது அது எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க போறது இல்ல. வித்யா, நீ அருணுக்கு போன் பண்ணி கொடு. நான் கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வீட்டுக்கு கிளம்பி வருவான். சரிம்மா. அம்மா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. நான் கடைசியா பேசும்போதே அவன் போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே போன்ல பேசுறதுலாம் சரியா வராதுமா. நம்ம நேரா அவன் ஆபீஸ்க்கு போய் அவனை கையோட கூட்டிட்டு வந்துடலாம். வித்யா, ஏன் அவசரப்படுற? நம்ம ஃபேமிலி பிரச்சனைக்காக அவன் ஆபீஸ்ல போய் டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்குமா? அவன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரப்போறான். அப்ப பேசிக்குவோம். அவ்வளவு நேரம் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, நீ வாமா போலாம். வித்யா, ஆபீஸ்க்கு கிளம்பி போறது எனக்கும் சரியா படலமா. அவனோட ஆபீஸ் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு நீ போன் பண்ணு. அம்மா, எங்கேஜ்டுன்னு வருதுமா. சரி, அவசரப்படாத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன? அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை